பண்ணுங்க, இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வியாதி போயிடும்னு சொல்லி அந்த பேஸ்ட் இங்கே கிடைக்கல, அமெரிக்காலேருந்தே தர வச்சார். அதே நேரத்தில் இவர் தினந்தோறும் அந்த தாலீம் காலையில் வாசிப்பாங்க அங்கே பெருமேட் பள்ளியில். முதல்ல அங்கே தான் மர்க்கஸ் இருந்துச்சு. அந்த மர்க்கஸில் இவர் தினந்தோறும் ஃபஜர் தொழுகை அங்கே தான் தொழுவார். ஆனால் தாலீமில் உட்கார மாட்டார், சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துடுவார். அந்த நாள் எப்போ இவர் போய் காமிச்சிட்டு இரவு போய் காமிச்சிட்டு வந்தாரோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் இவர் தொழுதுட்டு வெளில கிளம்பிட்டார். அந்த கிளம்பும் போது இவர் உள்ளத்தில் வந்துச்சு, தினம் நம்ம போய்ட்றோமே, இன்னைக்கு உட்காந்து தான் கேட்போம் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி உள்ளத்தில் தோண்டிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவர் உட்காந்துட்டார். அன்னைக்கு மிஸ்வாக்குடைய ஃபதாயில், மிஸ்வாக்குடைய சிறப்புகள் அவர் ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையின் சிறப்பில் எழுதியிருக்காங்க இல்லையா, அது வாசிக்கப்பட்டுச்சு. ஒரு தொழுகை மிஸ்வாக்குடன் வது செஞ்சு தொழுத என்ன நன்மைன்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. 70 மடங்கு அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா ஜாஸ்தியாக கொடுக்குறான். எந்த தொழுகை மிஸ்வாக் கொண்டு நம்ம பல் விளக்கி அந்த வது செஞ்சு தொழுறோமோ அந்த தொழுகை 70 மடங்கு நன்மையிலே ஜாஸ்தின்னு சொல்லி, அதே அந்த சிறப்புகள் எழுத அது கீழே ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 அந்த சிறப்புகள் எழுதுறாங்க. மிஸ்வாக்குடைய சிறப்பு என்ன சிறப்பு? மிஸ்வாக் கொண்டு நமக்கு என்ன பலன்கள் சொல்லி அந்த சிறப்பு எழுதியிருக்காங்க. அது கேட்டார் இவர். கேட்ட உடனே உள்ளத்துல வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தா இருக்குது, நான் இன்னிலேருந்து நான் என்ன செய்வேன், நான் இந்த மிஸ்வாக்குடைய வேண்டுதல் செய்வேன்னு சொல்லி அவர் உறுதி எடுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் போயிட்டு அந்த மிஸ்வாக் என்னதுன்னு சொல்லி போய் விசாரிச்சு அந்த மிஸ்வாக்குடைய குச்சி வாங்கிட்டார். அந்த வாங்கி இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னார் அவர் பல்வலி என்ன இருந்துச்சோ அது அப்படியே போயிடுச்சு. திருப்பியும் இவர் டாக்டர் கிட்ட போனால் அந்த டாக்டர் பார்த்து சொல்லிட்டாரு, இது எல்லாம் ஒன்றுமே இல்லையா, எப்படி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் சொன்னார், நான் மிஸ்வாக் வலைக்க ஆரம்பிச்சுட்டேன், அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி பலன் கிடைச்சிச்சின்னு சொல்லி அவருக்கு அறிமுகம் படுத்தினார். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒவ்வொரு சுன்னத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு பர்க்கத் வச்சிருக்கான். முழுமையான வாழ்க்கையில நம்ம சுன்னத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நாம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்வோமா? இன்ஷா அல்லாஹ்.